அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை, நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, ஆனா உண்மையா இருக்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். அப்பதான் பியூர் ஆத்மாவா ஆகுது. அது வரைக்கும் அந்த மைண்ட் தான் ஆட்டி படைக்கும். இப்ப இது பண்ண பயங்கர சாமி கும்பிடுது. சிவன் பக்தன், சிவன் பண்ணுது. ஆத்மா உடம்பு இல்ல, இந்த மைண்ட், இந்த ஆத்மா எங்க கொண்டு போவோம்? எந்த கோயிலுக்கு? கைலாஷ். நேரா கைலாஷ் போவோம். இதே மாதிரி அவங்க முஸ்லிம் எங்க போவோம்? ஆத்மா போவோம். இதே மாதிரி கிறிஸ்டியன் எங்க போவாங்க? Depends on the caste of the religion. You understand? Maybe Jerusalem போலாம், Vatican City போலாம், maybe Pentecostal இங்கேட்டு போவாங்க. அந்த மாதிரி அங்க போவாங்க. அந்த மைண்ட், அந்த எண்ட், அந்த மைண்ட் டிசால்வ் பண்ணுதோ அப்பதான் ஆத்மா மதம் இல்லாம, ஜாதி மதம் இல்லாம, ஆண் பெண் இல்லாம போவோம். அண்டர்ஸ்டாண்ட்? அது வரைக்கும் சுத்திட்டு இருக்கும். அதான் இப்ப ஆரம்பிங்க. மன்னிப்பு, நான் இந்த ஆத்மா இல்ல, நான் இறைவனை படைப்பேன் சொல்றேன் சார். இந்த மாதிரி சொல்ல மாறி வந்து டக்குனு என்னைக்கு நீங்க இறக்குறீங்க டக்குனு மேல போயிருவீங்க. டைமிங் இங்க இருக்கவே மாட்டீங்க, டக்குனு போயிருவீங்க. அவ்வளவுதான். ஏற்றுக்கிட்டீங்க இந்த பதிவுல நான் ஒரு ஆத்மா சொல்றேன் சார். நான் ஒரு ஆத்மா. இந்த உடல் இந்த ஆத்மாவோட ஆலயம். அப்படிங்களா? This body is the soul of soul. I am not a disturbed mind. I am not this wrong emotion. I am not this wrong thoughts. I am a soul. நான் ஒரு ஆத்மா. அதை ஏத்துக்கீங்க. அந்த மாதிரி பண்ண டக்குனு போயிருங்க. யாரும் டக்கு போயிருங்க. இருக்குது பண்ணலாம். அது என்ன பண்ண பண்ணிட்டு போட்டோம். இது என்ன சம்பந்தம்? நீங்க போயிருவீங்க. அது என்ன எதுக்கிறீங்களோ, புதைக்கிறீங்களோ, எத்துறீங்களோ, உங்க குரு வாய்க்காய மேல வைக்கிறீங்களோ, அது உங்க இஷ்டம். அது சும்மா ஒரு பாடி தான். ஓகே, நெக்ஸ்ட் இருங்க. நெக்ஸ்ட் கீழே blood hungry, ரத்தத்தை குடிச்ச சோல் வரும். அதான் லேடிஸ் வரும். என்ன மேடம்? லேடிஸ் வரும். அதனால தான் நீங்களாம் கோயில் போக கூடாது. ஆத வளர்க்குறப்ப கோயில் போக கூடாது. ஏன்? ரத்தம். அந்த மாதிரி வரும் சார். ஆத்மா கோயிலேருந்து பிடிச்சிக்கும் ரத்தத்தை. அந்த மாதிரி சார் எங்க ஊர்ல இங்க வாங்க வாங்க எடுக்கப்பட போன இந்த பொண்ணு இருக்கு. எங்க வீட்டுல சோறு இருக்கு தொந்தரவு பண்ணும். ரொம்ப தொந்தரவு பண்ண மேடம். சார் சோறு வருது சார். நானும் என்ன இல்ல என்ன போன் பண்ண சொல்ல ஓடிக்க போடுங்க. நானும் இல்ல ஆமா சார் சொல்லுங்க. சில பேர் ஓடி போயிடும். சரிங்களா? உட்கார வச்சு கேட்டேன், மேடம் உங்க வீட்டுல ஒண்ணு, உங்க வீட்டு மேல என்ன இருக்குன்னு கேட்டேன். இந்தியால வீட்டுல மேல ஒண்ணு வீடு வச்சிருப்பீங்க சார். நான் என்ன பண்ணுவேன்? மொட்டை மாடி என்ன பண்ணுவீங்க? நான் என்னன்னு கேட்டேன். அப்புறம் சொல்றாங்க சார், இவங்க தொல்லுது ஆடு வெட்ட தொழில், மட்டன் கடை. மிச்சத்தை எங்க வைப்பாங்க? மேல வீட்டுல வைப்பாங்களாம். விற்காத ஃப்ரிட்ஜ்ல, மேல் ரூம்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு. எல்லாம் அங்க உட்காந்துருக்கு ஆத்மாவா. இப்பதான் கண்டுபிடிச்சேன். 3 வருஷமா எல்லாம் உட்காந்துருக்கீங்க. எல்லாம் வந்துட்டு இதான் அந்த காலத்துல சார். நாங்க சின்ன பிள்ளை நான் பேட்ச் இப்பதான் பேட்ச் சார். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க சார், எங்க அப்பா சொல்லுவாரு, நைட்லாம் அன்னிக்கெல்லாம் கொண்டு வராதான் சொல்லுவாரு. ஆட்டு ஏரத்துல கொண்டு வர கூட சொல்லுவாரு. ஒரு ஆணி வைக்க சொல்லுவாங்க. பாத்தீங்களா அந்த காலத்துல கறி எது ஒண்ணு பண்ணுவோம். எல்லாத்தையும் வந்துடும் நம்ம கூட ஒரு ஆத்மா. அந்த அந்த ரத்த கரையை இவங்க என்ன வைக்கிறாங்க மேல? கறியே சமைக்காத கறி அப்படி நிக்குது.
எல்லா ஆத்மா அங்க இப்ப அந்த இடத்த கிளீன் பண்ணும். அதை கிளீன் பண்ணாக்க கீழே பாரு சி வீட்டு மேலேயே கறி, வீட்டு கீழே கறி போடுறது, வீட்டு மேல தூங்கும்போது வேலை கறி நிற்குது மேல. எஸ் ஐ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் எஸ்டர்டே. உட்காந்து பேசும்போது தெரியுது எனக்கு தெரியும். நாளே எங்க ஊருக்கு மேல மேக்காட்ல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சு எல்லாம் வச்சிருக்காங்க. மிச்சம் அந்த நாளைக்கு விற்கிறது விற்காதலாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க விற்கிறதா அவங்க வச்சிருப்பாங்க. பாரு கும்பல் கும்பலா வராங்க. இவங்க பாப்பாங்க. பாப்பீங்களா மேடம்? பேசுவீங்களா? ஏன் அனுப்பிவிடுவேன்? ரொம்ப மோசம் மேடம். ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க இவங்க. எங்க மேடம் இவங்கலாம் என்னை ரொம்ப ரொம்ப டார்ச்சர். என்னாச்சு அவங்க கேட்டாங்களா? அந்த வீடியோ சென்டர் பீப்புளெலாம் ரொம்ப கோச்சிக்காங்க. நான் என்ன வேலை பண்றது புரிய மாட்டேங்குது சார். நான் என்ன பண்றேன் சார் பாருங்க, ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்துட்டேன். ஏன் தெரியுமா சார், நம்ம இந்தியா கூட கிளாஸ் நடத்துறோம். இந்தியா கூட நாங்கள் கிளாஸ் நடத்துறோம் சார். எங்களுக்கு காசு இந்த அளவை போட்டு நான் குத்துக்கிட்டு போடலாம் பாக்ஸ்ல. இந்த மாதிரி பெரிய பெரிய ஞாபகம் கொண்டு தேவையில்லை சார். அது மாதிரி தான் பேக்கெட்டு ஒரு அளவு கேட்குது. கேட்கல எல்லாம் ஒரு அளவு கேட்குது. இது சீப் தான். எவ்வளவு பே பண்ணோம்? எவ்வளவு பே பண்ணீங்க? எவ்வளவு எவ்வளோ? எத்தனை அவருக்கு? 3 அவருக்கு 3500 ரூபாய். 5 அவருக்கு எவ்வளவு வருது பாருங்க. 10,000 மேல வந்துருக்குமே. ஏன் கோச்சிட்டு போறாங்க? ஆமா சார், நான் டெஸ்ட் பண்றேன்னு சொன்னேன். நான் டெஸ்ட் பண்ண போறேன். நேரத்து அதே மாதிரி தான் அவங்க ஓடி போயிட்டாரு. இந்த வயசுல மேனேஜ் பண்ணிட்டேன். மணி ஃபார் இஸ் மணி சார். அவ்வளவு காசு நான் சொந்த ஒரு சிஸ்டம் வாங்கிடலாம் நம்ம. ஏன்னா தூக்கி போடுறது கஷ்டம். இந்த மாதிரி அழகா பேக் பண்ணி கொண்டு போயிடும் நம்ம. அவ்வளவுதான். இதான் வேலை, இதான் வேலை. கொஞ்சமா ஆக்சிடென்ட் ஸ்பீக்கர் போடலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சிம்பிள், வெரி ஈஸி. சார் சரி மேடம், என்ன பார்த்து பேசுவீங்க அவங்கலாம்? இவங்க மேடம் 5 வருஷமா ஆஸ்டர் ரேப் ஆட்டி பறிச்சு செய்வாங்க. ஆத்மா ஒரே ஆத்மா. எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. தோட்டானி அம்மன் அவங்க அப்பா அம்மா எல்லாம் போயிருக்கீங்களா? எல்லாம் போய் நம்ம அப்பா எல்லாம் எங்க போயிருக்காங்க. எல்லாம் போயிருக்காங்க சார். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தற்கொலை கூட பண்ணிருக்காங்க. ஒரே 3 டைம் ஒரே டைம் தான் சார். அந்த என்னன்னா அவ ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்டே கொண்டு போயிருக்காரு கோயிலுக்கு. இதான் பேசுப்பா. புரியாத ஹஸ்பண்ட் என்ன ஆயிருக்கும்? நீ ஏமாத்துற, நீ யாரை வச்சிருக்க, நீ போய் பேசுற, அந்த மாதிரி நடக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொம்பளைங்க. அதனால யாரும் வாய்ப்பு வந்து சொல்ல கூட மாட்டாங்க. அப்படி சாப்பிடுப்பா சொன்னாக்கா ஐயோ என்னை தப்பா நினைப்பாங்க. இது நடக்குது. இதே மாதிரி மேடம் இவங்க கிளாஸ் வந்து வீடியோ போட்டேன். இன்னொரு லேடி உகர்த்துனாங்க. அவங்களுக்கு 38 வருஷமா ஆக்சிடென்ட் ரேப். ஒரு நைட் சார் 10 நிமிஷம் கூட படுத்ததே இல்லையா. நான் சொன்னேன் தூங்குது. நான் மேடம் போய் பேசுறீங்க. ஏன் சார் போய் பேசுறேன்? 38 வருஷமா தூங்குனதே இல்லை. இப்ப 6 தூக்குறாங்க. அந்த சோலை அனுப்பின பிறகு இவங்களுக்கும் பிரச்சனை சால்வ் பண்ணி இப்ப கரிகரை பேசுறேன்னா இவங்க சயின்ஸ் இவங்கள பார்ப்பாங்க, இவங்களால கேட்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹெல்ப் பீப்புள் இருந்தாக்கா இன்னைக்கே சொல்லுங்க. நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா எனக்கு இருக்கு சார். இதுல ஒன்றும் தப்பு இல்லை மேடம். நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்துடும். ஒரு ஆன்சர் கொடுக்க வந்துடும். அவ்வளவுதான். I am not I can help everybody. We will do our best to help you. Okay? Thank you, madam. Thank you. Hey, madam. ஆமா மேடம். சாப்பிட்டியா? வந்துட்டியா? எங்க வந்துருக்க? என் வீட்டுக்கு வரியா? மேடம் நீங்க மேடம் அதுக்கு தூங்கவே தூங்காது. அது பேசிட்டே இருக்கலாம். மேடம் இது நிம்மதி இல்லை மேடம். இது ஒரு பெரிய டார்ச்சர். அதுங்க தூங்காது, நீங்க தூங்குவீங்க. அது பேசிட்டே இருப்பாங்க. தேவையான கதை பேசிருக்கீங்க.
உன்னை குத்துறேன், உன்னை கொண்டு போறேன், நீ இருடி, நான் பாத்துக்கிறேன். சினிமா படம் மாதிரி பேசிக்கிட்டு. நெக்ஸ்ட் ஹேண்ட்லிங் சோல்ஸ். இந்த சோல்ஸ் நம்ம என்ன பண்ணோம், அந்த கவுசல் பாடிக்கு அனுப்பிடணும், விரட்டக்கூடாது. யாரு போயிருக்கீங்க சோட்டாமி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? என்ன பாத்தீங்க மரத்துல? எவ்வளவு பெரிய ஆணி, எவ்வளவு பெரிய ஆணி, இவ்வளவு பெரிய ஆணி, பொம்மை இருக்கும், அடிப்பாங்க. தப்பு, ரொம்ப தப்பு. அந்த ஆத்மா நம்மிடம் நம்ம மாதிரிதான் இது வழி தெரியாம மாட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையும் அனுப்பணும். எங்க அனுப்பணும்? மேல. இந்த மாதிரி பண்ண ஒரு தப்பு. சில பேர் கட்டிடுவாங்க, சில பேர் கட்டி வந்து இதுல போடுவாங்க. இந்த படம் காஞ்சனா படம் எங்க போட்டாங்க சார்? ஓத்துல போட்டு கடவுள் வீசினாங்க. அம்மா அம்மா விடு விடு விடு. சரியான மண்டை காய்ச்சான். யாரோட வெளியே வர வேண்டியேன். ஓத்தல பிடிக்க முடியும், ஓத்த பிடிக்க முடியும். சரியான விட்டு. அதெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண. யார மார்க்கெட் பண்றாங்க? காஞ்சனா படத்தை யார மார்க்கெட்டிங் பண்ணாங்க? இருக்கா? யார மார்க்கெட்டிங் பண்ணாங்க சார்? இருக்கா? முடியாதுன்னா அங்க போங்க, அவங்க எல்லாம் படிச்சுவாங்க. தட்ஸ் இட், ஃபினிஷ். அப்போ இல்லையே சார், தமிழ் சாமி வந்து தேங்காய் சுத்தம், மாடு ஓடும், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் பண்ண, அதான் சொன்னாங்க. உண்மையா இல்லையா? நீங்க போனோம், வேற எங்க போங்க, எங்க தெரியாது, வட்டி விட்டுருவோம். நீங்க போனோம்னா தருங்க. ஓகே ரைட். எஸ், அந்த கவுசல் போடி போனாங்க, அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்து வரும். பாடி மேல இருக்கு சார், தெரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி எனர்ஜி போடி இருக்கு, அதுக்கு மேல ஒன்று ஆத்மா உள்ள போட்டு உங்க ஒப்பா எல்லாத்துக்கும் ஒரு கவுசல் போடி இருக்கு. நீங்க அதை போய் சேர்ந்துருவீங்க. அந்த சேர்ந்த போகும்போது உங்களுக்கு வந்து ஆத்மா தான், ஆண் பெண் மதம் ஜாதி ஒண்ணுமே இருக்காது. நேராக சேர்ந்துருவீங்க. திருப்பி மறுபேர் எடுத்து வருவீங்க, டிபெண்டிங் ஆன் யுவர் கர்மா. நல்ல கர்மா இருந்தா நீங்க மேல போய் இறைவனுக்கு ஒண்ணாயிருவீங்க. அப்புறம் வேற மாதிரி பிரச்சனைக்கு வருவீங்க. அந்த மாதிரி மேலே கீழே போறதுக்கு இந்த பிரிவில் உங்களுக்கு இருக்குது. அவ்வளவுதான். ஓகே ரைட். நெக்ஸ்ட், அந்த மாதிரி டைப் ஆஃப் ஆன்டிடிஸ். ஸ்மோக்கிங் ஆன்டிடிஸ்னா சிகரெட் பிடிக்கிறது, பழக்கம். அப்புறம் ஆல்கஹால், அப்புறம் ட்ரக்ஸ். கேம்பிளிங்னா சூதாட்டம். அப்புறம் லஸ் ஆன்டிடிஸ், இமோஷனல் ஆன்டிடிஸ் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வேற பான் ஆன்டிடிஸ். ஃபுட் சாப்பிட்டே இருப்பாங்க, சாக்லேட் பார்த்தா சாப்பிடும், ஸ்வீட் பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும், அது சாப்பிட வைக்கும். நெக்ஸ்ட் சாக்லேட், லஸ்ட்ஃபுல் செக்ஸ். யாரும் ரொம்ப செக்ஸ் பண்ண மாதிரி அவங்க வைஃப் வந்து விட்டு போட்டாங்க. அவங்க வந்தாங்க அன்னைக்கு ஒரு லேடி, ஆமா தாங்க முடியாம டைவோர்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க எக்கச்சக்கமா இருக்கும். அது செக்ஸ் பண்ணிட்டு அவங்க தாங்களே ஓடியே போயிட்டாங்க. ஒரு நாளுக்கு 8 வாட்டி. அந்த ஆள் வரணும், வேற யாரும் ஆத்மா அந்த மாதிரி பண்ணதை விட. இதான் வந்து செக்சுவலோ லஸ்ட் ஆன்டிடிஸ். அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுங்க. Nothing wrong. Okay, next the healing. அந்த வான் அப்படி பிடிச்சிட்டு பண்ணோம். யார் புகை குடிக்கிறது? Anyone smoking? You want to stop smoking? Okay. யார் பான் சாப்பிடுறது? எல்லாம் நல்லா படிக்கலாம். இன்னைக்கு கேட்டீங்கன்னா அப்படியே வச்சு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். அவர் டீச் யூ. என்ன சொல்றீங்க? வாங்க, இதுல என்ன சார் இது? தப்பு வாங்க. எல்லாம் மாறுமா? எல்லாம் மாத்தலாம். மாற முடியாது எல்லாரும்? எஸ், எல்லாம் மாறும். அது என்ன காரணம் கண்டுபிடிப்போம், அப்புறம் மாத்திக்குவோம். ஓகே சொல்லுங்க சார். சரி, படம் பிடிக்கும் மேடம், படம் பிடிக்கலாமா சார்? ஆமா, அது என்ன சார் பிடிக்க போன பிடிக்கும். சரி, இது வந்துட்டு அவன் எனர்ஜி பாடி. இதான் எனர்ஜி பாடி, ரைட்டா? இது வந்து இமோஷனல் பாடி. இங்க இருக்கு. இது எனர்ஜி பாடி, இது இமோஷனல் பாடி. இங்க இருக்கும். கேட்கும். Any entities? Yes. Yes. Tobacco? No. No. Alcohol? Yes. Sugar? Sweets? Chocolate? Pan? Only one? Yes. Alcohol.
அது இருக்கிற வரைக்கும் உங்களை நிப்பாட்ட முடியாது சார். அது இருக்கிறவங்களை நிப்பாட்ட முடியாது. அது குடிக்க வைக்கும். நேற்று கூட நான் எனக்கு பிடிக்கல அதே சமயம் சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிட ஏறாது முடியாது. அது குடிக்க எவ்வளோ சாப்பிட ஏறாது. எவ்வளோ சாப்பிடுவீங்க? நிச்சயமா வேற யாரோ குடிக்கிறாங்க. நான் வந்து தெளிவா கார் ஓட்டுவேன், எல்லாமே செய்வேன். ஆனா குடிக்கிறது முடியாது. அந்த மாதிரி குடிக்க வைக்கிறீங்க. இதான் வந்து ஆல்கஹால் ஆன்டி. ஆனால் சிகரெட் வந்து 10 வருஷம் பிடிச்சது, இப்போ விட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. சிகரெட் இல்லை சார், அது இல்லை. அந்த ஆல்கஹால் இருக்கு உங்களுக்கு. ஆல்கஹால் எஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுமா? வால் எடுங்க. இப்போ மார்னிங் வந்து சொன்னீங்க ஒரு ஸ்டூல் இருக்குன்னு சொன்னீங்க. அம்மா இருந்த 2 வருஷம் ஆச்சு. அம்மா இல்லை, அது தூங்குது சார். அம்மா ஏன் தூங்குறாங்க? வால் எடுங்க. வால் எடுங்க, பிடிங்க. நீங்க வால் மட்டும் எடுங்க. இது வந்து நீங்க யாரும் செய்யலாம். உங்களுக்கு செய்யலாம், மற்றவங்களும் செய்யலாம், உங்க வீட்டுக்காரங்க செய்யலாம், வீட்டுக்காரங்க செய்யலாம். அப்படி அவங்க தனி போட்டாங்க அல்ல சிகரெட் அடிச்சாங்க. ஏன் சார் நேற்று பாரு நைட்ல சார் ஒரு பொம்பளை பிள்ளை சிகரெட் அடிக்குது சார். 2 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க இங்க அடிக்குது சார். 2 பிள்ளைங்க அடிக்குது, சின்ன பிள்ளைங்க சார். ஒரு 20 வயசு கொடுக்குறது அடிக்குதுங்க. அது ஃப்ரீல ஃப்ரீல நிறைய பேர் ஹாஸ்டல்ல ஆல்கஹால் குடிக்கிறாங்க. ஆமா சார், எல்லாம் விடுங்க சார். எல்லாம் மிளகாப்பட்ட போய் நடுப்புங்க. ஓகே, ஓன் எடுங்க. என்ன இங்க எடுங்க. இது இப்போ பண்ணுறோம். சக்தி சக்தி கோலே மேடம், எங்க வீட்டுக்காரர் வருவார வெளியே? பத்துக்காரர் அவர் வருவாருங்க. வந்து உட்கார், முன்னுக்கு உட்கார் வர மேடம். முன்னு வந்து உட்கார், முன்னு உட்கார் வர பண்ணுவாங்க. அவர் வேற, அவர் ஆத்மா. இவர் ஆத்மாவா? இவர் ஆத்மா இல்ல, ஆன்டிடீஸ். அவர் ஆத்மா ரொம்ப ஹை லெவல். ஹை லெவல். ஆன்டிடீஸ்னா ஒரு எனர்ஜி மாதிரி எனக்கு தேவைப்படுது. அது ஆத்மா, குடிக்கிற ஆத்மா. குடிக்கிற ஆத்மா எல்லாம் உட்காந்துக்கிறது மேல. இது ஆன்டிடீஸ், டிஃபரண்ட். No, they have come and joined inside this aura. சார் இப்படி இருக்கட்டுவாங்க. அது உங்க கூட பயந்துடும். உங்களுக்கும் அந்த போதை பத்த ஆரம்பிக்கும் அந்த மாதிரி. ஆனா உங்க ஸ்ட்ராங் இது உங்களுக்கு வராது. ஒரு நாக்கல கீழே போட்டு உட்கார வைங்க. அங்க போட்டு மேடம் மேடம் அவரு கேமரா கேமரா மேடம் அங்க போடுங்க. அங்க போடுங்க மேடம். மேடம் பாஸ் பண்ணுங்க. மேடம் மேடம் திருப்பி வைக்கிறது. அண்ணா நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? இல்லையே. ஓகே ஓகே. வெரி பேட் கேஸ். முடியல உட்கார செய்யுங்க. உட்கார சொல்லுங்க. சேர்ல உட்கார வெரி வைங்க. பேட் கேஸ். நாட் லைக் ஹிம். எஸ் ஆர் நோ? எஸ். நின்னு பட முடியும். நில்லுங்க மேடம். முன்னால போங்க. நல்ல பாருங்க. இஸ் a bad case than him. ஆமாண்ணா, ரொம்ப ரொம்ப மோசமான கேஸ். ஆமா மேடம், எவ்வளவு வருஷமா குடிக்கிறாரு உங்களுக்கு தெரியாம? குடி அவர் குடிக்கிறாரு. இப்போ ஒரு 4-5 இயர்ஸா வந்து நாங்க வீடு கடை ஸ்டார்ட் பண்ணதுல வந்து என்னாச்சு, லீவ் போட்டு குடிக்க ஆரம்பிச்சாரு. லீவ் போட்டு அப்புறம் விட்டுட்டு பண்ணிருந்தாரு. இப்போ ஒரு 1.5 வருஷமா வந்து எப்ப பார்த்தாலும் லீவ் போட ஆரம்பிச்சாரு. விடுறேன்னு வேற அழுவாரு, இது பண்ணுவாரு. அப்புறம் பார்த்தா திருப்பி ஒரு மாசம் ஒழுங்கா இருப்பாரு. போனா ஒரு மாசம் ஒழுங்காருன்னா தண்ணி போட மாட்டாரு. தண்ணி போடாம ஒரு மாசம் தான் இருக்கு. அது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே குடிச்சிட்டாரு, லைட்டா குடிச்சிட்டு வந்தாரு. அது அப்படியே மும்முரமாக கேட்டா நம்மளே தள்ளி விட்டுருவாரு. பட் அவரு பண்றாங்க ரொம்ப அன்பா இருந்த மனுஷன் தான். அவ்வளவு சோர்ஸ் இருக்கு மேடம். அதாவது சார் இந்த மாதிரி ஆல்கஹால் இருக்கக்கூடாது உலகத்துக்கு கூட. cannot be a social. அது பாடு வந்துடும் கொஞ்சமா வந்து போறோம். ஏன் தெரியுமா சார், உங்க சினிமாலே காமிக்கிறாங்க
என்ன சார்? சினிமால காமிக்கிறாங்க. எப்படி காமிக்கிறாங்க சினிமால? சொல்லுங்க. நிறைய குடிக்கிறோம். ஆ? நிறைய குடிச்சு ஸ்டடியாக இருக்கிறோம். குடிக்கிறாங்க. அவ்வளவுதான் குடிக்கிறாங்க. எல்லாம் காலேஜ் பையங்க. டார்கெட் காலேஜ் சில்ட்ரன். அந்த காலத்துல மேடம் அந்த கொஞ்சம் பைசா இருக்க ஃபாரின் மேல மேல குடிப்பாங்க பாத்துருக்கீங்களா சார்? அந்த காலம் போடலாம் மேல போட்டு பைசா உட்காந்துருப்பாங்க. ஃபாரின் சரக்கு. இப்ப யங் சில்ட்ரன் யங் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கெட் தேம் இதான் போட்டு எல்லாம் உட்காந்துருப்பானுங்க, எல்லாம் குடிப்பானுங்க. ஆமா, you understand? So they're targeting the students who will pay the money. Maybe the Alcohol Association will give money to the film director to add a scene. Yes, to put a scene. To put the association will give money to one scene. Everyone? Cigarette. ஸ்டைலில் ஸ்டைல் They put one scene to make people look, hey, I'm a smoker. They will give money. Yes, they'll give money, sir. Lots of money. It's a multi-billion-dollar business for cigarette and alcohol. It's not small money, multi-billion-dollar. We've got 1.3 billion people. If 10% drink alcohol, how much of money? 130 million people drinking alcohol. How much of money? One cigarette, 130 million cigarettes a day. How much of one cigarette, not one pack? Enna aachi? Pan. Enna mari business of pan, sir? Nalla Tamil Nadu pan ban pannீங்க. ஆமா இல்லையா சார்? இல்லாட்டி எல்லாம் பிளாஸ்டிக்கா கிடக்கும். இன்னும் ban பண்ணலையா? திருட்டுத்தனமாக ஓடி ban பண்ணானே இல்லையா? பிளான் பண்ணியாச்சு பண்ணியாச்சு. திருட்டுதான் அவங்க வேலை பிடிக்கிறது. அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பான் இருக்கக்கூடாது. அதே தான் வெரி ஃபினிஷ், வெரி பியூட்டிஃபுல். அந்த மாதிரி சார் அந்த பான் வந்து சார் ரத்தம் எல்லாம் போயிட்டு லிவர் எல்லாம் கெட்டு போயிடும். எவ்வளோ பிளாஸ்டிக் பேக்கெட்ஸ் பிளாஸ்டிக் எல்லாம் கீழே கிடக்கும். என்ன மேடம் அவங்க அவ்வளோ சின்ன பிளாஸ்டிக் பேக்கெட் மேடம் என்ன ஆச்சு? கொஞ்சம் கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லை சார், லாட். அந்த மாதிரி இவர் வேற. இவருக்கு வந்து எனக்கு சோர்ஸ் இருக்கா இல்லை, இவருக்கு ஆல் பர்சன் என்ன பண்ணும்? ஓரா வந்துட்டு பெருசா இருக்கு. என்ன பண்ணோம்? ஓரா கிளான்சிங். என்ன பேர்? நானே கோபி சக்தி கோலே. So I am doing aura cleansing on Mr. Gopi. கோபியை முன்னுக்கு நினைக்கிற மாதிரி வச்சுட்டு நான் கோபியை வந்து aura cleansing பண்றேன். பின்னால திரும்பிட்டு கோபியை வந்து பின்னால பண்றேன். கோபியை வந்து aura cleansing பண்றேன். முன்னுக்கும் பின்னுக்கும் பண்ணியாச்சு. டன் பண்ணும்போது இங்க ஓரா வந்து இப்ப இங்க இருக்கு. ஓரா ஃபுல்லா இந்த மாதிரி மேடம் அன்னாரம் நீ செய்யணும். ஒரு நாளைக்கு 3 வாட்டி செய்யணும். முடியுமா? வேற வீட்டுல இருக்கீங்களா? என்ன வேலைக்கு போறீங்க? கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 3 வாட்டி பண்ணுங்க மேடம். ஆமா, எங்க பண்ணலாம். இப்ப வந்து இடாப்பிக்கலாம். கோபிக்கு வந்து நான் இடாப்பிக்கலாம் பண்றேன். ரைட்டா? So you must do this. இதுவும் பண்ணணும். சரிங்களா? பண்ணி முடிச்சுட்டு 1 2 3 பண்ணு. செக் ஃபார் காஸ். கோபி காஸ் இருக்கா? இருக்கு. பிளாக் மேஜிக் இருக்கு. என்ன பண்றது? ஒரு பிளாக் மேஜிக் இருக்கு. இதனால தான் குடிப்பு. பிளாக் கம்மி ஃபார்ம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 people. 11 பேர் இவங்க பிளாக் மேஜிக் பண்றாங்க. 1 2 3 10 11 12 13 வருஷமா பிளாக் மேஜிக் இருக்கு. இதான் இது போனாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பண்ண முடியும். ஓகே, சொல்லுங்களா? எஸ். 100 200 1000 2000 3000 100 200 300 400 500 6 7 3000 சோல் சயின்ஸ் எனர்ஜி பாடி அதுதான் குடிக்குது. இவ்வளோ குடிக்க வச்சிருக்காங்க மேடம் பிளாக் மேஜிக்கு. எவ்வளோ நாள் குடிக்கிறீங்க? எவ்வளோ நாள் குடிக்கிறீங்க? 5 வருஷமா. நான் ஹெவி ட்ரிங்கியா ஸ்மால் ட்ரிங்கிங்க? நிக்க ஆசைப்படுறீங்களா? அந்த மாதிரி இருந்தாக்கா நம்ம ஹெல்ப் பண்ணலாம். கண்டிப்பாக பிரச்சனை நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, சரி. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must remove the blood. இவர் யாரு? அண்ணா தம்பியா? தம்பி நான் வயசுலையா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்தியாவில் போல எல்லாமே தாக்கணும் அண்ணன். இதில் தம்பி
எவ்வளோ நாளே அடிக்குது வாங்க என்ன அடிக்குது திருப்பனே ஏன் அடிக்குது வாங்கண்ணே திருப்புங்க ஏன் அடிக்குது அதாவது ஆல்கஹால் மூச்சுல வரும் நீங்க ஆல்கஹால் குடிச்சோன்னு அந்த ஆல்கஹால் முக்கியமா இம்மீடியட்டா ரத்தத்தை போவோம் நிச்சயமா ரத்தத்துல போயிட்டு லங்ஸ்ல வரும் வெளியே அத மூச்சு அதான் போட்டு ஊதி சொல்லுவான் பாத்தீங்களா ஏன் சொல்றான் ஆல்கஹால் வரும் எது மூலியமா லங்ஸ் மூலியமா ரத்தத்துல இருந்து வெளியே வரும் சார் அப்புறம் பவர்ஃபுல் இம்மீடியட்டா வந்து உள்ளுக்கு போயிட்டு நேரா பிரெயின்ஸ் போயிட்டு போதை கொடுக்கும் அதான் ஆல்கஹால் வெரி வெரி பவர்ஃபுல் லங்ஸ் அப்படியே பேசினாலே அந்த மூச்சுல வந்தாலே ஆல்கஹால் வாசனை வரும் ஆமா இல்லையாங்க எஸ் என்ன பிராண்ட் சொல்ல முடியுமா ஏன் பயப்படுறீங்க நிறைய இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் இப்போ வந்து பையனுக்காக பயந்துட்டு சாப்பிடவே இல்லையா சாப்பிடுவேன் அதான் வேணாம் அடிக்கிறது கேஸ் ஆமாம் சார் அடிப்பான் வெரி குட் அப்பயே அடிச்சிடணும் இப்போ லேட் அடிக்கிறாங்க சரி எத்தனை பார்த்து கொடுப்பீங்க ஒரு நாள் உண்மைதான் சொன்னேன் அடிப்பான் ஓகேண்ணே அது ரெண்டாண்ணே இப்போ எல்லாம் மாறணும் அதான் முக்கியம் ஆனால் டைம் எடுக்கும் நீ யார் உங்களை வந்தா யார் வந்துடும் உங்க கூட எங்களுக்கு பொம்பளை பசங்க கிடையாது சார் உங்களுக்கு யார் வந்தா ஒய்ஃப் எங்க வைஃபு மேடம் இவரை ஹீல் பண்ண மேடம் முடியுமா அவருக்கு ஓரா கிளன்சிங் பண்ணோம் நான் சொன்ன மாதிரி செய்யணும் ஓரா கிளன்சிங் பண்ணோம் இதாப்பிங்களை பண்ணோம் இதெல்லாம் பண்ண இவர் மாறி வருவாரு எங்க நம்ம ஸ்ரீநிதி அதாவது மேடம் அவங்க வேலைக்காரி அவங்க இங்க இல்ல அவங்க வேலைக்காரி புதுசம் தண்ணி போடுவாரு அண்ணாலும் ஆட்டோ அது பாதிக்கா தண்ணியில போயிடும் அவங்க வைஃப் என்ன பண்ணாங்க மேடம் ஓரா கிளன்சிங் பண்ணி இடாப்பிங்லாம் பண்ணி அந்த பிளேஸ் பேர்னவே இதெல்லாம் பண்ணி மேடம் 3 மாதம் தான் எல்லாரும் விட்டுட்டாரு ஆனா நீங்க செய்யணும் கம்மியில பண்ணக்கூடாது உங்க மனைவிக்கு பையன் அந்த மாதிரி பண்ணலாம் யூ மஸ்ட் டூ ஓரா கிளன்சிங் தப்பாங்க ஓரா கிளன்சிங் பண்ணி இடாப்பிங்லாம் பண்ணிட்டு எல்லாம் செய்யணும் செஞ்சாக்க நிச்சயமா மாற முடியும் அந்த மன்னிப்புல அவர்கிட்ட காமிக்கணும் டிவைன் ஃபேஸ் சொல்லணும் நீங்க டிவைன் ஃபேஸ் சொல்லணும் இந்த மாதிரி செய்தி ஒரு நிப்பாட்டி இருக்காங்க செய்யலாம் பண்ணலாம் quiet please your talk cannot be accepted is this it okay right அந்த மாதிரியா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ ஹீல் பண்ணுவோம் சரிங்களா மோதி ஒரு பிளாக் மேஜிக்ல வெளியாகிறோம் இவர் வந்து குடிக்கார பிளாக் மேஜிக்ல ஆகலாம் 15 years of black magic on him அண்ணே quiet please எப்போ தண்ணி போட்டீங்க நேற்று ரைட்டா நீ காலையா அண்ணே நேற்று காலை கூட நீ போட்டுல கேட்டேன் ஆமா அதான் உண்மை அடிக்குது கேஸ் சரிண்ணா நீ போடல நேற்று நைட்டு போட்டீங்க கேரட் நேற்று நைட்டு போட்டீங்களா நேற்று நைட்டு போடலையா காலையும் போடலையா இங்க நிக்கிற அடிக்குது இல்ல சொல்றீங்க அதான் கேட்டேன் அண்ணே ஏன் நீங்க வேற போட்டீங்க ஓகே அவர் ராகல் கொடுங்க அவர் சேர் கொடுங்க மேடம் ஓகே keep on the double one okay so we must remove the black magic first for this man okay like okay உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் வாங்க மணி உட்காருங்க இது ரொம்ப சிம்பிள் ஓகே போன் எடுங்க சார் சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்கிட்ட இருக்கிற ஆல்கஹால் ஆன்டிஸ எரிச்சு பொசிக்கிறீங்க என்னோட ஓரால இருந்து சுத்துங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 ஸ்டாப் பண்ணுங்க 1 2 3 4 5 நீங்க 1 2 3 4 5 ஸ்டாப் 1 2 3 எல்லாம் மேலே கீழே போகும் 1 2 3 4 5 stop 1 2 3 4 5 அப்படி செய்யுங்க
1, 2, 3, 4, 5. Stop. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Stop. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Stop. 1, 2. இதே மாதிரி எல்லாருங்க சக்தி கொலை எவ்வளவு சக்தி தேவைப்படுதோ அவ்வளவு சக்தி கொடுத்து எனக்கு இருக்கிற இமோஷனல் ஆன்டிட்டிஸ எரிச்சு புசிக்கிறீங்க. Go. 1, 2, 3, 4, 5. Stop. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Stop. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Stop. 1, 2, 3, 4, 5. இப்படிதான் நம்ம செய்வோம். அதே மாதிரி ரொம்ப சாக்லேட் சாப்பிடுறவங்க, ஸ்வீட் சாப்பிடுறவங்க இந்த மாதிரி பண்ணுவோம். சாக்லேட் ஆன்டிட்டிஸ், ஸ்வீட் ஆன்டிட்டிஸ், சுகர் ஆன்டிட்டிஸ் இந்த மாதிரி பண்ண இதெல்லாம் எரிச்சு போயிடும். Just have to change the name. Porn entities, alcohol, tobacco, gambling. இவங்க சோர்ஸ் இருக்கு சார். இவங்க 3000 வருஷம் அவருக்கு உங்களுக்கு அது மேல நீங்க தான் அண்ணே 5, 6, 7, 7,000 souls with him. சார் பாவனன்னு வந்துட்டு சார் 7,000 souls with this man. He's 3,600, 700. Our 7,800, 900. அந்த மாதிரி போகுது. ரொம்ப souls இருக்கு. They cannot stop. They cannot stop. The souls are drinking in them. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த souls தான் வந்துட்டு நல்லா உட்காந்துரும். குடின்னு சொல்லுவோம். ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு. The souls. Okay? அது நம்ம படி. Okay, let's go to the black magic first. எல்லாம் படிங்க. affirmations எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1. Affirmations பேஜ் நம்பர் 1. சார் சரி எல்லாரும் பேஜ் நம்பர் 1 மன்னி படிக்க எடுத்துக்கோங்க. அந்த சிம்பல் நம்ம நெத்திக்கு முன்னாடி வச்சுக்கிறோம். சுய மன்னிப்பு. சார் அஃபர்மேஷன் எப்படி இருக்கு? இல்லையா? சார் நீங்க படிக்கணும் சார். கையில கொடுங்க ஒரு டேப். எல்லாரும் பேஜ் நம்பர் 7 எடுங்க. ஒண்ணுமே படிக்கல சார். இப்போ ஒரு 100,000 souls வந்தாச்சு. பரமாத்மா தெய்வீக தந்தை தெய்வீக தாய் என் உயர் ஆன்மா என் ஆன்மீக வழிகாட்டிகள் அனைத்து ஆன்மீக வழிகாட்டிகள் ஆன்மீக உதவியாளர்கள் அனைத்து ஆன்மீக உதவியாளர்கள் அனைத்து குணப்படுத்தும் தேவதைகள் உயர் கர்ம வாரியம் ஆகியோரிடம் நான் நானேதான் இப்பிறவியிலும் முற்பிறவியிலும் அறிந்தும் அறியாமலும் நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தாழ்மையுடன் இறை மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் மற்றவர்கள் செய்த தவறுகளுக்காக அனைவரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். தயவு செய்து என்னிடம் இருக்கும் அனைத்து பயம் மற்றும் சந்தேகங்களை நீக்கிவிடுங்கள். நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நான் மன்னித்து மறந்துவிட்டேன். நான் சுயநினைவுடன் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா நன்றி நன்றி நன்றி. அப்புறம் பேஜ் நம்பர் 7 எடுங்க. பேஜ் நம்பர் 7 எடுத்து நெத்திக்கு முன்னாடி வைங்க. எடுத்தாச்சுங்களா? அந்த மன்னிக்க விரும்புவோரின் பெயர் அந்த இடத்துல இருக்கீங்களா? அங்க யார் உங்களுக்கு செய்வினை செஞ்சிருக்காங்க, யார் உங்களுக்கு தீய செஞ்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க நினைச்சுக்கலாங்க. சரிங்களா? நீங்க நினைக்காதீங்க. உங்க ஆத்மா நினைக்கும். உங்க ஆத்மா. உங்களுக்கு தெரியாது. அந்த வச்சாலே அந்த சிம்பிள் நேரா சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ளுக்கு போயிட்டு உங்க ஆத்மாக்கு போயிட்டு அது சொல்லும். உங்க ஆத்மாக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா படிக்கும். யாரை தேவைப்படும். சில பேருக்கு இருக்காது. அதாவது இப்ப இருக்கிற 10, 20, 25, 26% people are black magic in this class. Very good. வர வர குறைஞ்சு வருது. ஏதான் உட்காரான்
கீழே உட்காந்து கீழே தான் உட்காரேன்